Welcome back. So as you know, I'm Abhi, a psychology student. இன்றைக்கான வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். பட் ஆனால் இது வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வந்து ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு டாபிக் அண்ட் த சைக்காலஜி பிஹைண்ட் இட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் த டாபிக் கோஸ் நான் வந்து உள்ளே போக உங்களுக்கே வந்து புரியும் நான் இதை பற்றி பேசுகிறேன், நான் என்ன சொல்ல வரேன், அண்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் பிஹைண்ட் தட். ஓகே, தென் லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க வந்து அந்த ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ட்ரூவாக அவங்கள வெல்கம் பண்ண மாட்டாங்க. ஓகே, ட்ரூவாக வெல்கம் பண்ணுறதை தாண்டி அவங்க வந்து ஒரு 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 மாதிரி தென் த்ரெட்டன், லைக் அங்கே நீ வந்து இப்படி நடந்துக்கணும், அங்கே நீ வந்து அப்படி நடந்துக்கணும், நம்ம குடும்பத்தோட மானமே உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி சஸ்பெஷனுக்குள்ளே போட்டு தான் நம்ம வந்து அவங்கள சென்ட் பண்ணுறோமே. அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதை பேசு, ரவுடி மாதிரி பேசாத. ஓகே, அங்கே உள்ளே வர்றப்போ மதர் இன் லாவுக்கு ஒரு பயம் இருக்கும். என்னென்னா ஒரு வேளை வந்து சன்னோட கண்ட்ரோலை வந்து அவங்க எடுத்துப்பாங்களோ, இல்லை வந்துட்டு அவன் என்னோடய பேச்சு கேட்காம போயிடுவானோ, என்னோட கண்ட்ரோல்லேருந்து எல்லா விஷயமும் போயிடுமோ அப்படின்ற ஒரு இதில் வந்து மதர் இன் லா இருப்பாங்க. அண்ட் இந்த டாக்டரை வந்துட்டு அந்த மாதிரிலாம் சொல்லி பயம் கொடுத்து தான் ஒரு கல்யாணத்துக்குள்ளேயே அனுப்புவாங்க. கரெக்டா? என்னையும் என் மகனையும் பிரிச்சிடாம வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு அடக்க ஒடுக்கமா குடும்ப பாங்கான பொண்ணா இருந்தா போதும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சன் வந்து சைலண்டாக தான் இருப்பார். இப்படியும் பேச மாட்டார், அப்படியும் பேச மாட்டார், சைலண்டாக தான் இருப்பார். ஸோ இன்றைக்கி வீடியோ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆல் அபவுட் தட் சன். ஓகே, அண்ட் சன் பற்றியும் அண்ட் அந்த டாட்டர் இருக்காங்கல்ல அவங்கள பற்றியும் அண்ட் தட் மதர். ஸோ இந்த 3 கேரக்டர்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது நான் வந்து அந்த மதரை மட்டுமே ப்ளேம் பண்ணி இந்த வீடியோ கிடையாது, ஆர் இந்த சன்னை ஆர் அந்த டாட்டர் யாரையுமே ப்ளேம் பண்ணி இந்த வீடியோ கிடையாது. எப்படி அந்த சன் வந்து ஒரு இமோஷ்னல் ப்ரிசனராகவும் அண்ட் அந்த டாட்டர் வந்து இமோஷ்னல் விக்டிமாகவும் மாறுறாங்க அப்படின்றத பற்றியான சைக்கோலாஜிக்கல் பேக்ரவுண்ட் அண்ட் பிரேக் டவுன் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெரி பேசிக், இமோஷ்னல் கண்ட்ரோல்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு இந்தியன் ஃபேமிலியில் லவ்வும் கண்ட்ரோலும் அவங்களுக்கு வந்து ஒன்று தான். ஓகேவா? அது ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாது ஒரு இந்தியன் ஃபேமிலிக்குள்ள. ஒரு லவ்விங் மாம் வந்து உங்களை க்ரோ பண்ண விடுவாங்க. அதுவே ஒரு கண்ட்ரோலிங் மாம் வந்துட்டு உங்களை எப்பவுமே ஒரு ஸ்மாலாக கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஒரு இமோஷ்னல் கண்ட்ரோல் ஒரு மதர்கிட்டேருந்து எப்படி தெரியுமா நடக்கும்? அவங்க வந்து உங்களுக்கு கத்திட்டோ அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. இமோஷ்னலாக ஷீல் ட்ரை டு கண்ட்ரோல் யூ. நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதே தப்புன்னு நினைக்க வச்சு அவங்க சொல்கிற டிசிஷன் படி நடந்தால் தான் அது கரெக்டு அப்படின்னு உங்களை வந்து அப்படி ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ தட்ஸ் வேர் இமோஷ்னல் கண்ட்ரோல் டேக்ஸ் பிளேஸ். இது வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நிறைய இடத்துல வந்து நானே பார்த்துருக்கேன். எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு மதர் வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஒரு சன் கிட்ட வந்து ஐ டோன்ட் லைக் யுவர் ஒய்ஃப் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க, எனக்கு உங்கள் ஒய்ஃபை பிடிக்கவே இல்லை அப்படி சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க, மேரேஜ்க்கு அப்புறம் நீ ரொம்ப மாறிட்ட, நீ வந்து இப்போலாம் எனக்கு வந்து அட்டென்ஷன் கொடுக்குறதே. எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்போ உனக்கு ஒன்றும் புரியாதுப்பா, என்ன பொண்டாட்டி மயக்கத்தில் இருக்க பாரு. இப்படிலாம் சொல்லி அவரை வந்து கில்ட் ட்ராப் பண்ணி அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஹீ வில் ஆல்சோ ஃபீல் ஐயோ அவங்க மம்மி கஷ்டப்படுறாங்க, அம்மா வந்து அவங்க வந்து ஏதோ நினச்சி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஹீ ஃபீல் கில்ட்டி. அகெயின் வந்துட்டு அந்த கண்ட்ரோலுக்குள்ளே அவர் போக பார்ப்பார். அதே மாதிரி வந்துட்டு இப்போது ஒரு ட்ரிப் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ ட்ரிப் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு இந்த மாதிரி போகாத அப்படி எல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஜஸ்ட் அப்படியே அழுதுகிட்டே சொல்லுவாங்க, நீங்கள் போயிட்டா என்னை யார் பார்த்துக்குவா, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இல்லாதப்போ அப்படிலாம் சொல்லும்போது டெஃபினெட்லி கேன்சல் த ட்ரிப். ஸோ இப்படிலாம் தான் வந்து இமோஷ்னலாக வந்து ஒரு சன்னை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு இமோஷ்னல் மேனிப்புலேஷன். ஆனால் நம்ம கல்ச்சரில் வந்து ஒரு நார்மல் திங்காக அதை மாற்றிட்டாங்க. திஸ் இஸ் சம்திங் விச் வி ஷுட் நாட் என்கரேஜ். ஆனால் இது வந்து நார்மல். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஒருத்தர் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு ஊட்டிக்கு போகலான்னு ட்ரிப் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த ட்ரிப் போகிற சமயத்தில் அவங்களோட மதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் போயிட்டா என்னை யார் பார்த்துக்குவா, நான் ஆல்ரெடி இந்த பேஷண்ட், நான் அந்த பேஷண்ட், எனக்கு இந்த பெயின் இருக்குது, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்டாங்கன்னா உடனே அந்த சனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கில்ட் ஆகி வச்சோ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு வேலை ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு ஒரு பயம் வேறு வரும், கில்ட்டும் வரும், எல்லாமே வரும், கேன்சல் பண்ணிடுவார். இப்படி தான் திரும்ப நடக்கும்.
அந்த மதர் வந்து ரொம்ப நல்லவங்க, லைக் அவங்க வந்து செல்ஃப்லெஸ்ஸாக அவங்க போகட்டும்னு விட்டுடுறாங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் ட்ரிப் போங்க அப்படின்னு விடுறாங்கன்ற மாதிரி வெளியில் வந்து அந்த டாட்டர் இன்லா இருக்காங்கல்ல, அவங்க வந்து செல்ஃபிஷாக வெளில தெரிவாங்க. பிகாஸ் இவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ ட்ரிப்பை கூப்பிடுறா பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து உருவாகும். கரெக்டாக? ஓகே. ஹேவ் யூ எவர் வண்டர்ட் ஏன் சன் எப்பவுமே வந்து ஒரு மதர் மேலே இமோஷ்னலாக டிபெண்ட்டாக இருக்காருன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய சன் வந்துட்டு ஃபிசிக்கலாக க்ரோ ஆகிருப்பாங்க, ஆனால் வந்து இமோஷ்னலாக இன்னும் சின்ன பையனாகவே இருந்திருப்பாங்க, ஸ்மாலாக இருந்திருப்பாங்க. இது எப்படி தெரியுமா நடக்கும்? சின்ன வயசுலேயே வந்து ஒரு ஃபாதரோட இமோஷ்னல் சைடு வந்து மதர் கிடைக்காதப்போ சன் அந்த இடத்துல வந்து இமோஷ்னலாக எடுத்துக்கும் போது வளர 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 அவங்களோட ஹாப்பினஸ் தான் இவன் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு மாறி இவனோட நீட்ஸு, இவனோட ஃபீலிங்ஸு, இவனோட எல்லாத்தையுமே சப்ரெஸ் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு பண்ணுறது தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற மாதிரி மாறிடும். ஓகே, திஸ் எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட். எல்லாத்தோட விஷயமும் சைல்ட்ஹுட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். இதுவுமே அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான். பாய்ஸ்க்கு வந்து ஃப்ரம் சைல்ட்ஹுட் இந்த ஒரு விஷயம் வந்து அப்படியே ஸ்டிக் ஆகிடும். அம்மா ஹாப்பியாக வச்சுக்கணும், அம்மாவுக்கு வந்து என்ன வேணால் பண்ணலாம், என்னோட நீட்ஸ், என்னோட இமோஷன்ஸ், என்னோட எல்லாத்தையுமே விட்டு கூட நான் வந்து அம்மாவுக்கு வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு இதுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா தே வில் நாட் க்ரோ இமோஷ்னலி. அவங்க வந்து இமோஷ்னலாக that mother will always control them. ஸோ இது மாதிரி இருக்கும்போது when he marries ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவனோட இமோஷனல் ஸ்பேஸ்க்குள்ள அந்த பொண்ணு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த மதருக்கு வந்து பயமாயிடும். எங்கே வந்து இவன் என் மேலே இருக்கிற அந்த இது எல்லாமே போயிடுமோ, என்னோட கண்ட்ரோல் லூஸ் ஆயிடுமோ அப்படின்னு பயப்படும் போது என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க. இது எல்லாமே அந்த டாட்டர் இன் லாவை தான் அஃபெக்ட் பண்ணும். பட் ஆனால் தெரிஞ்சுமே அவங்க வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க. அண்ட் இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்து அந்த பொண்ணு பிடிக்கலனோ இல்லை நீ வந்து இப்படி பண்ணுற, எனக்கு உன்னை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் இப்படிலாம் சொல்லாமல் எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த பொண்ணு வந்ததால் தான் நீ என்ன இப்படி பண்ணுற அப்படி சொல்லும்போது அவனுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், ஃபீல் ஆகும். லைக் நான் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன், ஆனால் ஏன் வந்து இப்படி ஃபீல் ஆகுது, அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்காது, இவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்காது, நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் அவனுக்கு. எங்க அவன் நம்மளை விட்டு விலகிடுவானோங்கிற பயம். இட்ஸ் ஆல் பிகாஸ் அவருக்கு எப்படி பவுண்ட்ரி செட் பண்ணணும்னு தெரியல. இவருக்கான பவுண்ட்ரியும் செட் பண்ணணும், அவங்களுக்கான பவுண்ட்ரியும் செட் பண்ணணும், இவங்களுக்கான பவுண்ட்ரியும் செட் பண்ணணும். ஒன்லி தென் இந்த இஷ்யூ வராது. பட் ஆனால் அது வந்து சைல்ட்ஹுட்லேயே அவர் அப்படி தான் வளர்ந்துருக்காரு அப்படின்றதால ஹீ டசன்ட் நோ ஹவ் டு செட் பவுண்ட்ரிஸ். ரொம்ப கிளியராக ஒரு விஷயம் பார்க்கலாமா? இப்போ ஒரு சண்டை நடக்குது, ஒரு வார் பிட்வீன் மதர் இன் லா அண்ட் டாட்டர் இன் லா நடக்குது அப்படின்னா அதோட மெயின் ரீசன் யாராக தெரியுமா இருப்பாங்க? அந்த ஆள் இருக்காங்க, அவன் குவாய்ட்டாக இருக்கும் போதோ இல்லை இன்விசிபிளாக மாறும் போதோ தான் இங்கே ஒரு சண்டை நடக்குது. ஓகேவா? அந்த வாரே ஆக்சுவலி பிட்வீன் நாட் தெம், அந்த பர்சனுக்கு தான் அந்த வாரே நடக்குது. ஆனால் அந்த பர்சனே குவாய்ட்டாக இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சண்டை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அம்மா அப்படி தான் பேசுவாங்க, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், அவங்க அப்படி தான், நீ பெருசாக சீரியஸாக எடுத்துக்காது, எதுவுமே நீ ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் ஒய்ஃபை வந்து கேஸ் லைட் பண்ணும். கேஸ் லைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நெக்லெக்டடாக ஃபீல் ஆகும்போது ஷீல் ஃபீல் வீக். அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க மதர் ஃபீல்ஸ் பவர்ஃபுல், அன்டச்சபிள். ஓகே, என் சன் எனக்காக பேசுகிறான் பிகாஸ் ஹீ இஸ் இமோஷ்னலி இன் கண்ட்ரோல். இல்லை, அவங்க மதரோட இமோஷனல் கண்ட்ரோலில் தான் அவர் இருக்காருன்றதால எப்படியும் ஆப்வியஸ்லி அந்த ஒய்ஃபை தான் ஏதாவது சொல்லுவார். அந்த இடத்துல அந்த ஒய்ஃப்க்கும் இருக்கும், அந்த ஒய்ஃப்க்கும் அந்த மதர் இன் லாக்கும் ஒரு வார் நடக்குமா? நடக்கும். அவர் வந்து ஒரு நியூட்ரலாக ஒரு விஷயத்த பேசாமல் இஸ் பீங் கோழை மாதிரி இஸ் லைக் டாக்கிங் பேக் சைட். அங்கே எதுவுமே பேசவே மாட்டார். அவங்க ரூம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த மாதிரின்னு பேசுறதுலாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கோவர்ட் பிஹேவியர். எனக்கே எங்க அம்மா பண்றது தப்புன்னு தான் பண்ணுது, இருந்தாலும் என்ன பண்றது, அவங்களை எழுத்து பேச முடியுமா? அதே மாதிரி வந்துட்டு அந்த இடத்துல அவர் பேச வேண்டிய விஷயத்த பேசாமல் அந்த பக்கமாக ரூமுக்கு வந்துட்டு என்னோட பீஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், உன்னோட டிக்னிட்டியோ உன்னோட ரெஸ்பெக்டோ தவிர்த்து என்னோட பீஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஒரு கோழையாக இருப்பாருன்னு பாருங்களேன். அண்ட் ஆல்சோ இஸ் பீங் ஸோ மச் இன் கண்ட்ரோல் வித் ஹிஸ் மதர். அவர் கோழியாக இருக்கிறதுக்கு ரீசனுமே அவரோட அப்ரிங்கிங்காக தான் இருக்கும், அவரோட சைல்டுஹுட்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து என்னை கேட்கலாம், அவங்க தானே அவரை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சில மதர்ஸ்லாம் வளர்த்துருப்பாங்க, ஐ ஹவ் சீன். பட் ஆனால் வந்து அவங்களுக்கு அந்த க்ளோஸ்னஸ் வந்து தேவை தானே, அவங்க தானே கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அவங்க க்ளோஸாக வச்சுக்கிட்டுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் லவ்
இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, லவ்னாலே கண்ட்ரோல் கிடையாது. லவ்க்கும் கண்ட்ரோலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க பண்ணுறது கண்ட்ரோல், லவ் கிடையாது. யூ கெட் மை பாயிண்ட்? ஷீ டிசர்வ்ஸ் லவ், பட் ஆனால் கண்ட்ரோல் கிடையாது. ஷீ டிசர்வ்ஸ் லவ். அவங்க பட்ட கஷ்டத்துக்கும் அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கும் ஹீ பி கிரேட்ஃபுல். அதுக்கு பதிலுக்கு ஹீ கேன் கிவ் லவ் டுவர்ட்ஸ் ஹர். பட் ஆனால் அதுக்குன்னு கண்ட்ரோல் பண்ணுறது இஸ் நாட் அ குட் திங் அட் ஆல். இமோஷ்னலாக வந்து மெச்சூராக இருக்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு குட் மதர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இமோஷ்னலாக அவங்க சன்னை வந்து வளர விடுவாங்க, ஃப்ரீயாக விடுவாங்க. அதே வந்து இமோஷ்னலி என் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் ஃபார் எவர் என் சன் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் லவ், இட்ஸ் கண்ட்ரோல். ஆக்சுவலி இந்தியன் ஃபேமிலிஸ்குள்ளே வந்துட்டு ஒரு டாக்ஸிக் பேட்டர்ன் வந்து கல்ச்சர்ன்ற பேரில் வந்து ஹைட் ஆயிடுச்சு. ஓகே, எந்த மாதிரியெல்லாம் வந்து சொசைட்டி சொல்லும் போது அவர் வந்துட்டு கண்ட்ரோல்குள்ளே போவார் தெரியுமா? தனியாக கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரல்ஸ் வந்து இப்போ அவன் இருக்கிறது எல்லாமே அவங்க அம்மாவால் தான் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஷீ சாக்ரிஃபைஸ்ட் எவ்ரி திங் அண்ட் அதனால தான் அவன் வந்து இப்போ இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும்னு இருக்கிற சொத்து பத்தெல்லாம் விட்டு படிக்க வச்சோம். பெரிய இடமா பொண்ணு பார்த்து அவனை கல்யாணம் பண்ணி வச்சோம். அவங்க ஜஸ்ட் கேர் பண்ணுறாங்க, அவங்களோட லவ்வை தான் அவங்க காட்டுறாங்க. இட்ஸ் நாட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறதா கூட இருக்கலாம். இதெல்லாம் தான் இட்ஸ் அ டாக்ஸிக் பேட்டர்ன். கல்ச்சர்ன்ற பேரில் சொசைட்டி வந்து சொல்லக்கூடிய வார்த்தை. ஆக்சுவலி நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு மதர் வந்து ஒரு சன்னை ட்ரீட் பண்ணும்போது சொசைட்டி கிளாப் பண்ணும். சொசைட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு மதர் பேச்சை வந்து அப்படியே கண்ட்ரோல்குள்ளே உட்காந்துட்டு ஒரு பையன் கேட்குறான் அப்படின்னா ஒரு குட் பாய். இதுவே அந்த ஒய்ஃப் வந்து கொஷின் கேட்டுச்சுன்னா ஷீ இஸ் அ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் விமன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆர்எல்ஸ் வி ஆர் சேயிங் தட் நாட் ஆல் மதர்ஸ் ஆர் பேட். பட் ஆனால் சில மதர்ஸ் நீங்கள் உங்கள் லவ்வை கொடுக்குறேன்ற பேரில் கண்ட்ரோல் கொடுக்கும்போது அவரோட லைஃபே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறி அவரை தான் எஃபெக்ட் பண்ணுதுன்னு உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இப்போ வந்து அந்த டாட்டர் இன் லா பற்றி பேசலாமா? பாவங்க அவங்க அந்த மாதிரி ஃபேமிலிலலாம் வந்து அவங்க கஷ்டப்படுறதுலாம் அவங்க ரொம்ப பாவம். அவங்க எப்படி வந்திருப்பாங்க அவங்க வீட்டுக்குள்ளே மேரேஜ் பண்ணிவிட்டு? பிலீஃப், லவ், அப்புறம் அவங்களுக்குன்னு இருக்கிற ட்ரீம்ஸோ அவங்க 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 அவங்கபடி நினச்சிட்டு வந்திருப்பாங்கல்ல ஒரு கல்யாணத்துக்குள்ளே, பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே. பட் அவங்கள போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறதுலாம் வந்து யூனோ ஃப்ரம் பீயிங் இன் தட் பிளேஸ் அவங்களோட ஷூஸில் போய் நீங்கள் நின்று பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். டே 1லேருந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும், அவங்க ஃபேமிலி நீ தான் பொறுத்து போகணும், அவரை பொறுத்து போகணும், அவங்க மதர் இன் லாவை பொறுத்து போகணும் அப்படின்னு சொல்லி 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 அந்த டாட்டர் இன் லாவை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. என்னெல்லாம் சொல்லுவாங்க? திருப்பி திருப்பி பேசாத, எல்லாருக்குமே வந்து சர்வ் பண்ணணும், நீ சர்வ் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும், அதே மாதிரி வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், அவங்கள யாருக்கிட்டையுமே நீ வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது, ஒழுங்கான ப்ராப்பரான டாக்டராக இருக்கணும், நீ அங்கே ஒழுங்காக வாழ்ந்தாலும் எங்களோட பேரை வந்து காப்பாற்ற முடியும், இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்கள அனுப்புகிறாங்க. அதே மாதிரி இப்போது இது மாதிரியெல்லாம் சொல்லி அந்த பொண்ணை வந்து அனுப்புனதுக்கப்புறமா ஒன்ஸ் ஏதோ ஒரு விஷயம் தப்பாகிடுச்சு அந்த வீட்டில் அப்படின்னா உடனே வந்து அங்கே என்ன நடந்துச்சு அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன கேட்பாங்கன்னா, நீ தான் ஏதோ தப்பு பண்ணியிருப்ப, அதனால தான் அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணை வந்து எந்த விஷயத்துலலாம் கேஸ் லைட் பண்ண முடியும் தெரியுமா? அவங்களுக்கு வந்து வேலையே செய்ய தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஆரல்ஸ் வந்து அவன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தான், இவன் வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு மதரையும் சன்னையும் வந்து பிரிக்க பார்க்குறா அப்படின்னு சொல்கிறது. அண்ட் அவங்க ஃபேமிலியோட வேல்யூஸே புரியல, ஆரல்ஸ் அவங்க அந்த மாதிரி வந்து வேல்யூஸில் வளரல போல். இப்படிலாம் சொல்லும் போது த டாட்டர் இன் லா கெட்ஸ் கேஸ் லைட்டட். கரெக்டாக தப்பா? இன் மோஸ்ட் கேசஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும்போதோ இல்லை இந்த மாதிரி மற்றவங்க பேசும்போதோ அந்த டாட்டர் இன் லாக்கு வந்து சைலண்ட்டாக அவளே கொஷின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ஒர்த்தையே கொஷின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஷீல் பிரேக் டவுன் அலோன். ஆனால் யாருமே அந்த பையனை போய் கேள்வி கேட்க மாட்டாங்க. உன்னை நம்பி தானே வந்திருக்கா அந்த பொண்ணு, நீ தான் பார்த்துக்கணும், ஆர்எல்ஸ் நீ தான் வந்து அவங்களுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் நடக்கும்போது பேசணும், யூ ஹாவ் டு வாய்ஸ் அவுட், ஆர்எல்ஸ் வந்து இதெல்லாம் நீ தான் ஹேண்டில் பண்ணணும். யாருமே அவனை கொஷின் பண்ண மாட்டாங்க. ஏதாவது தப்பாக போனால் கூட அவனை யாரும் கொஷின் பண்ண மாட்டாங்க, அந்த பொண்ணை தான் கொஷின் பண்ணுவாங்க. இது எவ்வளோ மென்டல் பிரேக் டவுன் கொடுக்கும் தெரியுமா அந்த டாட்டர் இன் லாக்கு? இப்போ யாராச்சும் ஒரு மென் இது லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நீங்கள் தான் ஒரு பிரிட்ஜ், ஒரு 2 விமனுக்கு நடுவில் இருக்கிற பிரிட்ஜ் நீங்கள் தான். அது நீங்கள் சைலண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறீங்க, பேச வேண்டிய இடத்துல சைலண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் வாலாக மாறுவீங்க. அப்படி வாலாக மாறும்போது 2 சைடுமே அது பிரேக் ஆகும்.
உங்களோட மதருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய லவ் ரெஸ்பெக்ட் எல்லாம் ரொம்ப முக்கியம் தான். பட் யூ டோன்ட் ஹாவ் டு பி இன் கண்ட்ரோல். அதே மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களோட பார்ட்னராக வந்திருக்காங்க, உங்களோட மெய்டாக வரல. ஓகே, நீங்கள் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது. நீங்கள் வந்து இமோஷ்னலாகவும் க்ரோ ஆகணும். ஃபிசிக்கலாக எப்படி க்ரோ ஆகிருக்கீங்களோ அதே மாதிரி இமோஷ்னலாகவும் யூ ஹாவ் டு க்ரோ அவுட். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னாலும் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ. அண்ட் நீங்கள் கல்யாணம் பண்ண ஒரு பர்சனாக இருந்தாலும் யூர் அ ஹஸ்பண்ட் நவ். புரியுதா? நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூ ஹாவ் டு பிஹேவ். நீங்கள் யாருமே ஹேட் பண்ண வேணாம் இந்த விஷயத்தில். உங்கள் மதரையும் ஹேட் பண்ண வேணாம், உங்களோட ஒய்ஃபையும் ஹேட் பண்ண வேண்டாம். யூ ஜஸ்ட் ஹாவ் டு செட் யுவர் பவுண்ட்ரிஸ். உங்களுக்கான பவுண்ட்ரிஸும் அவங்களுக்கான பவுண்ட்ரிஸும் உங்கள் பார்ட்னர்ஸ்க்கான பவுண்ட்ரிஸும் உங்கள் மதர் எல்லாமே நீங்கள் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஹஸ்பண்டாக நீங்கள் பிஹேவ் பண்ண வேண்டிய டைம் இது. உங்களோட ஃபேமிலியோட டிக்னிட்டி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி அந்த பொண்ணை பேசுகிறீங்களோ அந்த பொண்ணுக்கும் டிக்னிட்டி இருக்குது, அந்த பொண்ணுக்கும் ரெஸ்பெக்ட் இருக்குது. நீங்கள் அதையும் ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் அவளுக்காகவும் நின்று பேசணும். அவங்க உங்களை நான் நம்பி வந்திருக்காங்க. Like whatever a man needs, a woman also needs that. When are we going to do that change? Why it's always me, myself? And for every daughter-in-law listening to this, இதில் யாராச்சும் ஒரு daughter-in-law பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது எப்படின்னா, நீங்கள் கொஷின் கேட்குறீங்க, எதிர்த்து பேசுகிறீங்க அப்படின்னா அது டிஸ்ரெஸ்பெக்ட் கிடையாது. உங்களுக்கான ரெஸ்பெக்டை, உங்களுக்கான டிக்னிட்டியை நீங்கள் வாங்கிக்கிறீங்க. எடுத்து பேச முடியாதுல்ல, அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள பற்றி யோசிக்கணும், இவங்கள பற்றி யோசிக்கணும் அப்படின்ட்டு உங்களை செல்ஃபிஷ்னு கூப்பிடுறாங்கன்னா தட்ஸ் நாட் செல்ஃபிஷ்னஸ். உங்களுக்கான ஸ்பேஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறீங்கன்னு தான் அர்த்தமே தவிர்த்து நீங்கள் வந்து செல்ஃபிஷாக ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அண்ட் யூ வாண்ட் இட் அப்படின்னா அது வந்து நீங்கள் ஈவில் கிடையாது. லைக் பிரிக்க பார்க்குறீங்க அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. யூ ஜஸ்ட் இமோஷ்னலி யூ வாண்ட் ஹிம். அண்ட் நான் ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்பேன், விமென்ஸ் வந்து எப்படி இமோஷ்னலாக ஒரு ஹஸ்பண்டோட நீட்ஸ் தேவைப்படுது அப்படின்ட்டு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ செக் தட் வீடியோ. ஸோ விமென்க்கான நீட்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது தான் மென்னோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதை வந்து விட்டுட்டு யூ டோன்ட் ஹாவ் டு பி லைக் இமோஷ்னலாக அன்அவைலபிளாக, இமோஷ்னலாக ட்ரெயின்டாக நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து இப்போது நீங்கள் உங்களோட இமோஷன்ஸோ உங்களோட நீட்ஸோ எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஒரு ஃபேமிலியை பில்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே, யூ ஆர் நாட் பிரேக்கிங் த ஃபேமிலி பை கிவிங் ஆல் யுவர் திங்ஸ். ஓகேவா? நீங்கள் செல்ஃபிஷாக நீங்கள் வந்து உங்கள் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிட்டோ, நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியன் சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட ரெஸ்பெக்ட் கேட்குறதுனால உங்கள் ஃபேமிலி பிரேக் ஆகிடாது. உங்களுக்கான இடம் அப்போ தான் அங்கே பில்ட் ஆகும். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அது உங்களை தான் இமோஷ்னலாக ட்ரெயின் பண்ணும். ஓகே கைஸ், இது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு, இல்லை உங்களுக்கு ரிலேட் ஆச்சு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராச்சும் ரிலேட் ஆச்சுன்னா ஷேர் திஸ் வீடியோ டு தெம். இந்த சைக்கிள் இருக்குல்ல, இந்த சைக்கிள் எல்லோரும் சேர்ந்து பிரேக் பண்ணணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேஸஸோ இந்த மாதிரி விஷயங்களோ நடக்காமல் நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம தான் சேஞ்சாக இருக்கணும். எஸ்பெஷலி மென்ஸ் கையில் தான் எல்லா விஷயமும் இருக்குது. யூ கைஸ் ஹாவ் டு பி அ பிரிட்ஜ் பிட்வீன் யுவர் ஃபேமிலி. அண்ட் இந்த வீடியோ வந்து எந்த மதருக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை எந்த யாருக்கு அகேன்ஸ்டாவோ கிடையாது. இந்த வீடியோ இது இமோஷ்னல் சைலன்ஸ் வந்து எப்படி ஒரு பாண்டையோ இல்லை ஒரு ஃபேமிலியோ டெஸ்ட்ராய் பண்ணுன்றது காட்டுறதுக்கான வீடியோ தான். அண்ட் சைக்காலஜி பிஹைண்ட் இட் தான் நான் சொன்னேன். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் பற்றி பேசணும், இது பின்னாடி என்ன இருக்குது, எதனால் இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், அண்ட் உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்படுது ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ. அண்ட் உங்கள் ஒப்பீனியன் பற்றி கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. பிகாஸ் யுவர் ஒப்பீனியன் மேட்டர்ஸ் த மோஸ்ட். நான் இல்லை எனக்கு மேட்ரு ஆகுதோ இல்லையோ உங்களோட ஒப்பீனியனோ உங்கள் கமெண்ட்டோ பார்க்குற இன்னொருத்தவங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக மேட்ரு ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் த எண்ட். தேங்க்யூ.